சென்ற கதையின் தொடர்ச்சியை இப்பொழுது பார்க்கலாம். விநாயகரின் அற்புத திருவிளையாடல்களில் இதுவும் ஒன்று என்று பார்த்தோம். அதன் பிறகு வான்வழியே ஓர் அசரீரி எழுந்தது. அமரர்களே, அஞ்சாதீர். முழுமுதற் பரம்பொருளாகிய விநாயகப் பெருமானை தொழுது உங்களது திருப்பணியை தொடராத காரணத்தால் உங்களுக்கு இத்தனை விக்னங்களும் ஏற்பட்டன. அதனால் ஆனைமுகப் பெருமானின் அடிமலர் போற்றி ஆக வேண்டியதை கவனியுங்கள் என்று ஒலித்தது. அமரர்கள் ஒன்று கூடி பக்தியுடன் வேழமுகப் பெருமானை பிரார்த்தித்தனர். உடனே விநாயகர் அங்கு தோன்றி இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடமெல்லாம் தேடினால் அமிர்த கலசம் எவ்வாறு கிட்டும்? வைத்த இடத்திலேயே கலசம் உள்ளது. வில்வாரண்ய வனத்தில் அமிர்த கலசம் கிடைக்கப் பெறுவீர்கள் என்று ஆனைமுகத்தோன் அருள்வாக்கு சொல்லி மறைந்தார். அமிர்தமே லிங்கமாக இருப்பதனை அவர்களுக்கு சொல்லாமல் சொல்லியும் புரிந்து கொள்ளவில்லை. அமிர்த கலசத்தை பாதாளத்துள் மறைத்து வைத்த விநாயகரின் அற்புத திருவிளையாடலின் உட்பொருளை புரிந்து கொள்ள முடியாத அஞ்ஞானிகள் அமிர்தத்தை தேடிக்கொண்டே இருந்தனர். தேவர்கள் அனைவரும் ஒன்று கூடி மீண்டும் ஸ்ரீமன் நாராயணனிடமே முறையிடுவது என்ற தீர்மானத்திற்கு வந்தனர். ஸ்ரீமன் நாராயணன் அங்கு தோன்றி சுயம்பு லிங்கமாக எம்பெருமான் எழுந்தருளிய சுந்தரவனத்தில் தமது சகோதரி பார்வதியையும் எழுந்தருளச் செய்ய திருவுள்ளம் கொண்டார் திருமால். உடனே அபிராமவல்லி ஈடு இணையற்ற பேரழகோடு அருட்காட்சி கொடுத்தாள். அப்பொழுது ஸ்ரீமன் நாராயணன் தேவர்களுக்கு அசரீரி மூலம் அருள்வாக்கு சொன்னார். தேவர்களே, திருப்பார்கடலிலிருந்து கிடைத்த அமிர்தமே சுயம்பு லிங்கமாக அமிர்த கடேஸ்வரராக எழுந்தருளியுள்ளார். சர்வலோக நாயகியான பார்வதி அபிராம வல்லியாக எழுந்தருளியுள்ளாள். இப்படி ஒரு அற்புதத்தை ஏற்படுத்துவதற்கு காரணகர்த்தாவாக இருந்து அமிர்த கடத்தை பாதாளத்துள் மறைத்து வைத்து லீலைகள் புரிந்த விக்னேஸ்வரன் கள்ளவாரண பிள்ளையார் என்னும் திருநாமத்துடன் இத்திருத்தலத்தில் எழுந்தருளுவார். நீங்கள் இவ்விடத்தில் ஆலயம் அமைப்பீர்களாக. கலியுகத்தில் பக்தர்களை காத்தருள இவ்வில்வாரண்யத்தில் அமிர்த கடேஸ்வரரும் அபிராம வல்லியும் அவர்கள் தம் புதல்வர் கள்ளவாரண பிள்ளையாரும் உங்களுக்கு பேரருள் புரிவர். நீங்கள் அவர்களை ஆராதித்து போற்றி பணிந்து மூப்பு நரைகள் நீங்க பெற்று முன்போல் அமரலோகம் வந்தடைவீர் என்று கூறினார். அமரர்கள் அகமகிழ்ந்தனர். அமிர்த கடேஸ்வரரையும் அபிராம வல்லியையும் பலமுறை வலம் வந்து நலம் பெற்றனர். இப்பொழுது திருக்கடவூரில் நடைபெற்ற பல நிகழ்வுகளை பற்றி காணொளி காட்சிகளாக பார்க்கலாம். இறைவனும் இறைவியும் கோவில் கொண்டுள்ள வில்வாரண்யவனம் சுத்த சிவயோகியர்க்கு சிறந்த தபோவனமாக விளங்கியது. இத்தபோவனத்தில் சிவமார்க்கத்தில் சிந்தை செலுத்திய மெய்யன்பர்களுள் மிருகண்டு முனிவர் என்பவரும் ஒருவர். இவர் தமது பத்தினியோடு வாழ்ந்து கொண்டு நற்றவம் புரிந்து கொண்டிருந்தார். அதே சமயத்தில் கணவனும் மனைவியும் பிள்ளை வரம் கேட்டு பகவானை போற்றி பணிந்து வந்தனர். மிருகண்டுவும் அவர் மனைவியும் வில்வாரண்யத்தில் கோவில் கொண்டுள்ள அமிர்த கடேஸ்வரரையும் அபிராம வல்லியையும் ஆராதித்து வந்தனர். இருவரும் பல விரதங்களை அனுஷ்டித்தனர். கடுமையான தவங்களை தொடங்கினர். இத்தெய்வீக தம்பதிகளின் பக்திக்கும் தவத்திற்கும் திருவுள்ளம் கனிந்த எம்பெருமான் அபிராம வல்லியுடன் அவர்கள் முன்னால் பிரசன்னமானார். எங்களுக்கு சகல நற்குணங்களும் பொருந்திய 16 வயது புத்திரனை பெறும் பாக்கியத்தை தந்தருளுவீர் என்று பிரார்த்தித்தனர். அவர்கள் விரும்பிய வரம் அளித்து மறைந்தார் இறைவன். மிருகண்டுவும் அவரது மனைவியும் அகமகிழ்ச்சியோடு ஆசிரமத்திற்கு திரும்பினர். எம்பெருமானின் பேரருளால் அத்தம்பதியருக்கு பேரழகும் பிரகாசமும் கொண்ட ஓர் ஆண் குழந்தை பிறந்தது. குழந்தையின் அழகை கண்டு தபோவனமே சந்தோஷித்தது. மிருகண்டு தான் பெற்ற மகனுக்கு மார்க்கண்டேயன் என்னும் திருநாமம் சூட்டினார். மார்க்கண்டேயன் நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமுமாக வளர்ந்து வந்தான். மார்க்கண்டேயன் குழந்தை பருவத்திலே பரம ஞானியாக விளங்கினான். விளையாட வேண்டிய பருவத்திலேயே வில்வாரண்ய பெருமானை தரிசித்து வில்வ தலங்களால் பெருமானையும் பிராட்டியையும் அர்ச்சித்து அகமகிழ்ந்து பக்தி வெள்ளத்தில் மூழ்கி வந்தான். மார்க்கண்டேயனின் 16 வயது ஆரம்பமானது. தன்னை எந்நேரமும் அன்புடன் அனைத்து கொஞ்சி மகிழும் பெற்றோர்கள் விவரம் ஏதும் சொல்லாமல் தனது முகத்தை பார்த்து புலம்பி அழுவது கண்டு
அதிசயித்தான். பெற்றோர்களிடம் என்ன விவரம் என்பதனை அறிவதற்கு பன்முறை முயற்சித்தும் முடியாது போனான். ஒரு நாள் மிருகண்டு முனிவர் கண்களில் கண்ணீர் மல்க தவ புதல்வனிடம், மார்க்கண்டேயா, எம்பெருமானின் அருள்வாக்கின்படி உனக்கு 16 வயது பூர்த்தியாவதோடு உனது ஆயுளும் பூர்த்தியாகிவிடும் என்று நாக்குரழ கூறினார். மார்க்கண்டேயன் மிருகண்டுவின் மொழி கேட்டு மனம் கலங்கவில்லை, மரண பயம் கொள்ளவில்லை, மாறாக பெருமகிழ்ச்சி கொண்டான். அன்று மார்க்கண்டேயனுக்கு ஆயுள் முடியப் போகும் நாள். மிருகண்டுவும் அவரது மனைவியும் சிவ தியானத்திலேயே இருந்தனர். சிறுவன் மார்க்கண்டேயன் பெற்றோர்களை நமஸ்கரித்தான். பெற்றோர்கள் பாசத்தால் கண்ணீர் விட்டு கதறினர். மார்க்கண்டேயன் பெற்றோர்களுக்கு ஆறுதல் வார்த்தைகளை சொன்னான். நேராக திருக்கோவிலுக்கு சென்றான். அப்பொழுது காலன் தனது வாகனத்தில் அமர்ந்து பாசக்கயிறும் கையுமாக மார்க்கண்டேயன் முன்னால் வந்து நின்றான். ஞான கண் படைத்த மார்க்கண்டேயன் அந்தகன் வருவதனை கண்டான். சற்றும் அச்சம் கொள்ளாமல் அபிராமா அடைக்கலம், அபிராமா அடைக்கலம் என்று சொல்லிக்கொண்டே அமிர்த கடேஸ்வரரை தழுவிக்கொண்டான். காலன் கயிற்றை வீசினான். பாலகனோ லிங்கத்தை பலமாக தன்னோடு சேர்த்து கட்டிக்கொண்டான். காலன் வீசிய பாசக்கயிறு சிவலிங்கத்தையும் சேர்த்து மார்க்கண்டேயனின் கழுத்தை சுற்றியது. சிவலிங்கத்திலிருந்து பேரொளி பொங்க பிரகாசத்துடன் வெளிப்பட்டார் ஈஸ்வரன். அவ்வாறு வெளிப்பட்ட மாத்திரத்திலே பாலகனை சுற்றியிருந்த பாசக்கயிறும் அறுபட்டது. அவனுடைய ஆயுளும் தப்பியது. அமிர்த கடேஸ்வரர் அபிராம வல்லியுடன் ரிஷப வாகனத்தில் எழுந்தருளினார். மார்க்கண்டேயா, உனது பக்திக்கு யாம் மெச்சினோம். உனக்கு என்றும் அழிவில்லாத பெருவாழ்வை அளித்தோம். யமதர்மா, மார்க்கண்டேயன் என்றும் 16 என்று இந்நில உலகில் ஜீவித்திருப்பான். இதனால் உனது தர்மமும் நிலைக்கும். இக்கலியுகத்தில் பக்தர்கள் உன்னையும் இத்திருக்கோவிலில் வழிபடுவர் என்று திருவாய் மலர்ந்தார். அதனால் கால சம்ஹார மூர்த்தியாக யமதர்மனையும் இந்த கோவிலில் வழிபடுகிறார்கள். மார்க்கண்டேய மகரிஷிக்கு என்றும் 16 என்று வரமளித்தார் இறைவன். அமிர்தலிங்க பெருமானுக்கும் அபிராமவல்லிக்கும் நமது அநேக கோடி நமஸ்காரங்களை சொல்லி சர்வ மங்களங்களையும் பெறுவோம். இக்கதையின் தொடர்ச்சியை அடுத்த பகுதியில் காணலாம்.